எழுதியவங்க வந்து சுகுமாரன். அதுல வந்து சிறந்த சிறந்த மன்னர் அப்படின்னு வந்து ஒரு கதை படிச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு மன்னர் இருப்பாராம். அவங்க வந்து 3 பசங்க வந்து அவங்களுக்கு இருப்பாங்களாம். அடுத்த மன்னர் வந்து யாரு அப்படின்னு வந்து ஒரு போட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட வந்து ஒரு மந்திர காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு மந்திர பூ இருக்கு. அந்த பூ வந்து யார் பறிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த இந்த மன்னர் பதவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மாதிரி சொன்னோடனே வந்து 3 பசங்க முதல் இளவரசனும் 2வது இளவரசனும் வந்து சண்டை போடுவாங்களாம். அப்பெல்லாம் வந்து 3வது இளவரசன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பாங்களாம். அதோட வந்து மன்னர் வந்து சொல்லுவாங்களாம், நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்களாம். இது வந்து உங்களோட முடிவு, நீங்க வந்து போட்டி அறிவிச்சிருக்கீங்க, நான் வந்து போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறம் மன்னரா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து மன்னர் வந்து இதுல வந்து ஒரு விதிமுறை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். முதல்ல 7 நாட்களுக்கு வந்து ஒருத்தவங்க தான் அந்த மந்திர காட்டுக்குள்ள வந்து போகணும். யார் வந்து பூ எடுத்துட்டு வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். முதல் இளவரசன் வந்து ஃபர்ஸ்ட் போவாங்களாம். போயிட்டு அங்க வந்து உள்ள வந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து மன்னர் வந்து ஒரு குதிரை கொடுப்பாங்களாம். அங்க வந்து போவாங்களாம். உள்ள போனதுக்கு அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த நாட்டுக்குள்ள வந்து அந்த முதல் இளவரசன் வந்து வராம இருப்பாங்களாம். அந்த பூ வந்து எடுத்துட்டு வராம இருப்பாங்களாம். மறுபடியும் 2வது இளவரசன் வந்து போவாங்களாம். அவங்களும் 7 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த நாட்டுக்கு வந்து வராம இருப்பாங்களாம். 3வது இளவரசனுக்கு வந்து சொல்லுவாங்களாம். 3வது இளவரசன் வந்து மன்னன்ட்ட வந்து சொல்லுவாங்களாம், நான் வந்து போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதோட வந்து மன்னர் வந்து சொல்லுவாங்களாம், நான் வந்து முதல் இளவரசனுக்கு வந்து குதிரை கொடுத்து விட்டேன். 2வது இளவரசனுக்கு வந்து அந்த பூ எடுக்கிறதுக்காண்டி ஒரு வரைபடம் வந்து கொடுத்தேன். நான் வந்து உனக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், நீ வந்து எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சவால் வந்து விடுவாங்களாம். அதே மாதிரி வந்து இந்த 3வது இளவரசன் வந்து போவாங்களாம். அந்த மந்திர காட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது வந்து அவங்க வந்து அந்த குதிரையை வந்து பார்ப்பாங்களாம். இது வந்து நம்மளோட அண்ணனுக்கு கொடுத்த குதிரையாச்சே அப்படின்னு வந்து நினைப்பாங்களாம். அப்பெல்லாம் உங்க அப்பா சொன்னது வந்து யாவும் வருமா, நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம இதுல வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்களாம். அதனால வந்து அந்த குதிரையை வந்து எடுக்காம போவாங்களாம். மறுபடியும் அவங்களோட 2வது அண்ணனுக்கு கொடுத்தது வந்து வரைபடம் வந்து இருக்குமா, அதையும் பார்ப்பாங்களாம். இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராகியத்தோட போவாங்களாம். போனதுக்கு அப்புறம் அந்த மந்திர பூவை வந்து பார்ப்பாங்களாம். அந்த மந்திர பூவை வந்து எடுத்துட்டு அவங்க அப்பாட்ட போய் கொடுப்பாங்களாம். அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா நீ தான் அடுத்த மன்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு வந்து ஒரு கதை படிச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து இருக்குமா. அது வந்து கண்ணாமூச்சி விளையாடுறதுன்னா அது வந்து ரொம்ப பிடிக்குமா. அவங்க அம்மா வந்து உணவு தேடி போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் கூட்டிட்டு வந்து அது வந்து கண்ணாமூச்சி வந்து விளையாடுமா. அப்பெல்லாம் வந்து ஒரு தடவை விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து இந்த தடவை நம்ம வந்து தோல்வி அடையவே கூடாது அப்படின்னு வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒரு நினைக்குமா. அதனால வந்து ரொம்ப தூரம் போய் ஒளியலாம் அப்படின்னு வந்து நினைக்குமா. ஒரு புதிரை வந்து பார்க்குமா, அதுக்குள்ள போய் ஒளியலாம் அப்படின்னு வந்து நினைக்குமா. அதுக்குள்ள போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்கையில வந்து ஒரு பசு வந்து ஒரு புதிரிக்கிட்ட வந்து அது வந்து புல்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. அப்பெல்லாம் அந்த இடத்துக்கு போகலான்னு போகுமா. அது வந்து சொல்லுமா, இந்த இடம் வந்து உனக்கு வந்து சீக்கிரம் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வந்து அந்த தொழுவத்துக்கு போ அப்படின்னு வந்து சொல்லுமா அந்த பசுமாடு. அதோட வந்து தொழுவத்துக்கு வந்து போவாங்களாம். போகும்போது வந்து அங்க வந்து ஒரு விலங்கு இருக்குமா. அந்த விலங்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, நீ வந்து அந்த நீர்கிட்ட வந்து போ அப்படின்னு வந்து சொல்லுமா. அதோட அந்த நீர்கிட்ட வந்து போனதுக்கு அப்புறம் வந்து அங்க வந்து ஒரு வாத்து இருக்குமா. அந்த வாத்து சொல்லுமா, இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தானது, நீயா வந்து உங்க அம்மா ஆடுகிட்ட வந்து சொல்லாம இவ்வளவு தூரம் நீ வந்தது வந்து தப்பு அப்படின்னு வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து புரிய வைக்குமா. அதோட வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப பயந்துகிட்டே அவங்க அம்மாவை தேடி போகுமா. அப்பெல்லாம் ஒரு நாய்க்குட்டி வந்து சொல்லுமா, உங்க அம்மா வந்து உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ வந்து காணாம போயிட்டேன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுமா. அதோட வந்து அவங்க அம்மாட்ட வந்து அந்த நாய்க்குட்டி வந்து கூட்டிட்டு போகுமா. கூட்டிட்டு போய் காமிச்சு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாம், நீ வந்து ரொம்ப தூரம் போயிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதோட அந்த ஆட்டுக்குட்டி வந்து சொல்லுமா, நான் இனிமே உங்கள்ட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுமா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெற்றோர்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. நன்றி, வணக்கம்.